சிம்பிளாக பஞ்சு போல் சோன் பப்படி எப்படி வீட்லேயே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். நல்ல நூல் நூலாக இருக்கும். 1 கப் மைதா, 1/2 கப் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் நெய், ஏலக்காய் போட்டு 12 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணோம். இதுக்கப்புறம் இதை நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் சலிக்காமல் விட்டால் கட்டி கட்டியாகிடும். இதுக்கப்புறமா 1/2 கப் சர்க்கரையும் 1/2 கப் தண்ணியும் ஊற்றிட்டு கேரமலைஸ் ஆகணும். அதாவது கலர் சேஞ்ச் ஆகி வரணும் ப்ரௌனாக. 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். இது மாதிரி வந்தோடனே ட்ரேயில் எடுத்து போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சூடாக இருக்கும்போதே நீங்கள் என்ன பண்ணணும்னா ரிங் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடணும். 10 தடவை ஸ்ட்ரெச் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி செஞ்சு எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ணி வச்ச அந்த மாவில் எந்த அளவுக்கு நம்மளால் ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ நூல் நூலாக வர வரைக்கும் நம்ம நல்லா இழுத்து நம்ம இந்த மாதிரி கொண்டு வந்துடணும். ஒட்டாமல் இருக்கணும். ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு சோன் பப்படி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா 10 நிமிஷம் ஆகும். எல்லாமே வார்மாக இருக்கும்போது நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடணும். கொஞ்சம் பிஸ்தா போட்டுட்டு ஷேப் பண்ணிட்டீங்கன்னா பர்ஃபெக்டான ஈஸியான